பேராகிராஃப் பிடெக் பற்றி பார்க்கணும். பிடெக் வந்து ஒரு பேஜில் பேராகிராஃப் ஒன்று காட்டுறதுக்காக வேண்டி பிடெக் வாய்ப்போம். பிடெக் ஓப்பன் பண்ணிட்டேன். க்ளோஸ் பிடெக். மேலே பேராகிராஃபில் போய் I am writing HTML is very easy. இதுல 2 வசனம் இருக்கு. பிடெக் கொடுத்து சேவ் பண்றேன். வெப் ப்ரௌசர்ல போயிட்டு அதை சர்ச் பண்ணி பாருங்க. அது ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா வெப் ப்ரௌசர்ல காட்டுது. ஐ எம் லேர்னிங் HTML. இது 2 பேராகிராஃப். இது எப்படி தனித்தனியா காட்டுறேன்டா இதுல ஒரு க்ளோசிங் டேக் போடணும். சர்வ் பண்றோம். இப்போ தனித்தனியா 2 காட்டுது. ஆனா எப்பயுமே ஒரு வசனத்தையோ ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு ஒரு பிடேக்கை போட்டு பிடேக் க்ளோஸ் பண்ணணும். இது ஒரு முதல்ல தொடக்கத்துல ஒரு பிடேக் போட்டு மற்றதெல்லாம் க்ளோசிங் பிடேக் மட்டும் போட்டுட்டு போகலாம். ஆனா பிடேக் ஒவ்வொரு பந்தி ஒரு பேராகிராஃப் தொடங்கணுக்கும் பிடேக் போடுறது நல்லது. ஏன்னா சர்ச் இன்ஜினுக்கு வந்து அதை தேட லேசாகும். சேவ் பண்றேன். ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். அதே தான் காட்டு. இப்ப ஒரு HTML ஸ்ட்ரக்சரை டைப் பண்ணுறோம். HTML ஓப்பனிங் டேக் HTML. இப்போ என்ன இங்கே சொல்லியிருக்காண்டா ஒரு HTML பேஜ் என்ன டைப் பண்ணுறோம். அதில் முதல் இருக்குது ஹெட் டேக், அப்புறம் ஹெட்ல க்ளோஸ் டேக், பாடி டேக், பாடியில் க்ளோஸ் டேக். நீங்கள் டைப் பண்ணுற நேரம் இந்த பாடியில் சிம்பிளாக டைப் பண்ணலாம், கேபிட்டலாகவும் டைப் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லாத ஒரு லாங்குவேஜ். அதனால நீ எந்த இதில் டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நியமமாக நான் சிம்பிளாக தான் டைப் பண்ணணும். ஹெட் டேக்ல டைட்டில் டேக்கை போட போகிறோம். டைட்டில் டேக் க்ளோசிங் டேக் பேஜ்னு போடுறோம். பாடி டேக்ல ஒரு ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். H1 கொடுக்குறோம். learning HTML க்ளோசிங் டேக். இப்போ நாங்கள் ஒரு தலையங்கத்தை கொடுத்துட்டோம், ரெடிங்கை கொடுத்துட்டோம். சேவ் பண்ணுறது நோட் பேடை ஓப்பன் பண்ண வெப் ப்ரௌசரை போயிட்டு இதில் ஏதாவது மாடிஃபை பண்ண வேண்டாம். திருப்பி வரல நோட் பேடுக்கு வந்தாச்சு. மாடிஃபை பண்ணிட்டு சேவ் பண்ணி திரும்பி இதில் ஒரு ஹெட்டிங்கை நாங்கள் இதுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதணும். பேராகிராஃப் எப்படி எழுதுறோம்னா பிடெக்கை வச்சு எழுதுறோம். பார்த்தோம். learning programming HTML. No. I'm learning HTML. சேவ் பண்ணிட்டு திரும்ப போய் ப்ரௌசர்ல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா 2 பண்ணியும் காட்டு. இதான் அதோட ரியல் சைஸ். இதுல இந்த டேக்குக்குள்ள நீங்க என்ன வேணா எழுதலாம்.
அதாவது கல்வி காட்டும் இதுல இது பேஜில் காட்டுதான்னு பார்ப்போம். சேவ் காட்டேன். அப்போ இந்த ஓப்பனிங் டேக் க்ளோஸ் டேக்குள்ள என்ன எழுதினாலும் அதை வெப் ப்ரௌசர் வந்து பேஜில் காட்டாது. அதனால நீங்க இந்த டேக் எழுதுற நேரம் ஏதாவது ஒரு எழுத்துக்குள்ள வந்தாலும் அது வந்து எரரா இதுல காட்டாது. அப்போ ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் இந்த பேஜை டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணிட்டு இந்த பேஜை உருவாக்கிட்டீங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு பிறகு ஒருத்தர் வந்து இந்த பேஜை திருப்பி எடிட் பண்றாரு. அவருக்கு தெரியணும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க. அப்ப அதுல கமெண்ட் எப்படி கொடுக்கணும்னா புரியுங்களா, சேவ் பண்றோம். இது கமெண்ட். இதுல நான் கொடுக்குறேன் கமெண்ட் திரும்பி ஒரு இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கறவருக்கு பேக் ஹேண்ட்ல இவருக்கு காட்டும் எடிங், இந்த இடத்துல எடிங் டைப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் பாருங்க. இதை நீங்களே டைப் பண்ண கூட கட்டாயம் கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா திரும்பி ஒருக்கா நீங்க இந்த ப்ரோக்ராம் ஓபன் பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கக்கூடியதா போடுதுனா. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். டேக்ல சப் டேக் சூப்பர் டேக். இது என்னண்டா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். H2O தெரியும். H2Oனா இந்த O வந்து கீழே வந்துருக்கணும். அப்ப அதை எப்படி எழுதுனா H எழுதுனா சேவ் பண்றோம். H2O வந்து காட்டும். சூப்பர் டேக் வந்தா x வர்க்கம் சக y வர்க்கம் சமன் z வர்க்கம். பிஆர் டேக் போட்டா லைன் பிரேக் பண்ணி அடுத்த வரியில காட்டு. இதை இப்படி சரியான முறை எழுதுறேன்டா எக்ஸ் இங்கதான் சூப்பர் டேக் பார்க்க போறோம். y வர்க்கம் சமன் z சேவ் பண்ணிட்டோம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா விஆர் டைப் போட்டோம்னா லைன் பிரேக் பண்ணி காட்டும். அடுத்த லைன்ல இதுல க்ளோசிங் டைப் போட்டது. இப்போ தெரியுதா இதுல என்னன்னு எரர். நாங்கள் இதை வச்சு எரரை கண்டுபிடிக்கணும். ஏன்னு இப்படி வந்திருக்கேன்டா எல்லாத்தையும் க்ளோசிங் டைப் போடணும். ஓப்பன் டைப் போட்டா க்ளோசிங் டைப் கட்டாயம் போடணும். சேவ் பண்ணிட்டு இதை நீங்க ஒரு வெப்சைட்ல டைப் பண்ணிட்டு போறீங்கன்னா அதுல வருது எக்ஸாக்ட் இருக்குன்னா அது இப்படித்தான் டைப் பண்ணணும்.